எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம டெய்லியும் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெய்லி பண்ணுற விஷயத்துக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ வேக் அப் அட் 6 AM in the morning. அதாவது நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இப்போ நான் டெய்லி பண்ணுற ஒரு விஷயம், அப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சில உண்மைகள், மாற்றவே முடியாத மாதிரி உண்மைகள் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறப்பையும் வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பேர்ட்ஸ் ஃப்ளை. இப்போ பறவைனா கண்டிப்பாக அது பறக்கும், அதை வந்து என்ன சொல்கிறது, அதை மிதந்துட்டு இருக்காதுல்ல. ஸோ அதனால் அதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஷெடியூல் இருக்குது. த ட்ரெயின் லீவ்ஸ் த ஸ்டேஷன் அட் 6 PM அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ட்ரெயின் வந்துட்டு டெய்லி 6 மணிக்கு அந்த ஸ்டேஷன் விட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் வந்துட்டு நம்ம லைக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஷீ லவ்ஸ் காஃபி. அவளுக்கு வந்து காஃபினா ரொம்ப உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சரி. இப்போ வந்துட்டு நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கே அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்துட்டு இப்போ தமிழில் வந்துட்டு அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னால் அது கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் சிரிச்சிருவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் ஹீ, ஷீ, இட், அதாவது ஒரு மூன்றாவது மனுஷங்களை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம வந்துட்டு வேர்பு பக்கத்தில் எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணுவோம். அது எந்தெந்த வேர்டுக்கு எப்படி ஆட் பண்ணுவோம், அது ஏன் வந்து ஒன்றுக்கு எஸ் ஆட் பண்ணுறோம், ஏன் இன்னொன்றுக்கு இஎஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் என்னன்னு மட்டும் நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஷீ லவ்ஸ் காஃபி. அப்போ அந்த லவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, எஸ் ஆட் பண்ணுறோம் வேர்க்கு. வேர்ப்னால் என்னென்னா ஒரு செயலை நம்ம வந்து இங்கிலீஷில் வேர்ப்னு குறிப்போம். சரியா? இப்போ நான் வந்துட்டு நான் எனக்குன்னு சொல்ல போகிறேன்னா ஐ லவ் காஃபி, வி லவ் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். இப்போ ஐ, வி, தே அந்த மாதிரி நம்ம வேறு யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்துட்டு நம்ம எஸ் ஆட் பண்ண மாட்டோம், நார்மலாக வேர்போடு சொல்லுவோம். ஓகே, ஆனால் ஹீ, ஷீ, இட் ஆட் பண்ணுறப்ப மட்டும் வேர்ப் பக்கத்தில் எஸ் இல்லைனா இஎஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லா நாளுமே செய்கிற விஷயம் இருக்கும்ல, டெய்லி பண்ணுற விஷயம், ஏதாவது ஒரு 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.